உங்களுக்கு வணக்கம். தாமதமாக வந்ததற்கு நீங்கள் மன்னிக்கணும். கொஞ்சம் வர வழியில் அந்த கார் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் தாமதமாக வந்தேன்னு. எனிவே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய 12 வருடங்கள் ஆட்சி மக்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்து பார்த்து நன்மைகளை செய்கிற ஒரு நல்லாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நேரு அவர்களை நீண்ட நாள் பிரதமராக இருந்தார் என்கிற சாதனையை தாண்டி இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சி காலம் சென்று கொண்டிருக்கிறது. வெறும் நீண்ட நாள் பிரதமராக இருந்தார் என்பதையும் தாண்டி உண்மையிலேயே இந்த 12 வருஷம் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு நீங்க பாருங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014க்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் எல்லார்ட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வேலைக்கு போறவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்திருப்பாங்க, சேலரி அக்கௌண்ட். சாதாரணமாக அன்ஆர்கனைஸ்டில் வேலை செய்கிறவங்க, கொத்தனார் வேலை செய்கிறவங்க, சித்தால் வேலை செய்கிறவங்க, விவசாய கூலிகளாக இருக்கிறவங்க இவங்ககிட்டலாம் பேங்க் அக்கௌண்ட்டே இருக்காது. குறிப்பாக பெண்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. இன்னைக்கு 50 கோடி பேருக்கும் மேலாக ஜன்தன் யோஜனாவில் ஏழை எளிய மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக நடத்தி இன்னைக்கு இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாத ஒரு நபர் கூட இல்லை என்கிற ஒரு நிலைமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார். 2014க்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும். ஒரு காலத்தில் கலர் டிவி பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் இருக்குன்ற ஒரு சூழ்நிலையை மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த கனெக்ஷனை இலவசமாக கொண்டு போய் சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு இந்தியாவில் கரண்ட் இல்லாத கிராமமே இல்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு ரிமோட் ஏரியாவில் கூட, மலையில் கூட, காஷ்மீரில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டிருக்கிறார். கரண்ட் கனெக்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு கிராமம் இந்தியாவில் இன்னைக்கு இல்லை. சார், கரண்ட் கனெக்ஷனை தாண்டி இன்டர்நெட் வசதி இல்லைங்கிற ஒரு நிலைமை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத் நெட் திட்டத்தின் மூலமாக கிராமங்களில் கூட ஃபைபர் ஆப்டிக்ஸ் கம்யூனிகேஷன்ல அந்த இன்டர்நெட் வசதி கிடைப்பதற்கான ஒரு பணியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக கடை கண்ணி வச்சிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் பணம் கிடைக்காது, யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. கந்து வட்டி தான் போய் பணம் வாங்கணும், மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டின்னு சொல்லி. முத்ரா கடன் திட்டம்னு சொல்லி ஏழை எளிய வியாபாரிகளுக்கு பணம் கொடுத்தார். தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடி பேருக்கும் மேலாக முத்ரா கடன் திட்டத்தை, அந்த சலுகையை, அந்த கடனை பெற்றிருக்கிறார்கள். 2 கோடிக்கு பேருக்கு மேல, 2 கோடி கடன்களுக்கு மேல தமிழகத்தில் மட்டும் தரப்பட்டிருக்காரு. காங்கிரஸ் மல்லையாவுக்கும் நீரவ் மோடிக்கும் கடன் கொடுத்தது. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காய்கறி கடை வச்சிருக்கவங்களுக்கும், வாழைப்பழ கடை வச்சிருக்கவங்களுக்கும், சாலை ஓர வியாபாரிகளுக்கும் கடனை கொடுத்தார். அவருடைய நம்பிக்கை என்பது ஏழை எளிய மக்களுக்காக இருந்தது. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்பு வரை ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு கார்பரேட் ஆரம்பிக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அது குறிப்பிட்ட ஒரு எலீட் சமூகத்திற்கு மட்டுமானதாக இருந்தது. அப்பா பிஸ்னஸ் மேனா இருந்தா பையன் பிஸ்னஸ் மேனா இருக்க முடியும். ஆனா இன்றைக்கு நம்மில் யார் வேண்டுமானாலும், நம் வீட்டில் எந்த இளைஞர்கள் வேண்டுமானாலும் தொழில் தொடங்க முடியும் என்கிற நிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தி காட்டுகிறார். அக்சஸ் டு பிஸ்னஸ், அதாவது இந்திய தேசத்துல எவ்வளவு உயர்வான விஷயமாக, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தா கூட அது இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தத்துவம், இன்டெகிரல் ஹியூமனிசம். அந்தியோதயா என்று பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரை அதை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்தியோதயான்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் ரேஷன் கடைகள்ல அரிசி பருப்பு கொடுக்க ஆரம்பிச்சார். அதை மிகப்பெரிய அளவுல நீட்டித்து கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் கொடுத்து இன்று வரை ரேஷன் கடைகள்ல அரிசி பருப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் தரமான கல்வி,
எல்லோருக்கும் தரமான மருத்துவம், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு. நான் சொன்னது போல பணக்காரங்க தான் தொழில் ஆரம்பிக்க முடியுன்ற நிலைமையை தாண்டி யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு தொழில் ஆரம்பிக்க முடிகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு உண்டான சப்போர்ட், லோனு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. 2014 மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பு வரை நம்முடைய பாரத தேசம் முழுவதிலையும் வெறும் 400 ஸ்டார்ட் அப் இருந்துச்சு. இன்றைக்கு 2 லட்சம் ஸ்டார்ட் அப் இருக்கு. 400 எங்க, 2 லட்சம் எங்க? அவ்வளவு இளைஞர்கள் தொழில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்களுடைய தொழிலில் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம தமிழகத்துல பாருங்க, நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், மருத்துவமும் கல்வியும் பணக்காரனுக்கு எப்படி தரமா கிடைக்குதோ அப்படி ஏழைக்கும் தரமா கிடைக்கும். நிறைய படம் எடுத்திருக்காங்க. இது மாதிரி படம் எடுத்தவங்கலாம் இப்ப சிஎம்ஏ வேற ஆயிட்டாங்க. இந்த மாதிரி படம் எடுத்தவங்கலாம் மருத்துவம் இலவசமா மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கிடைக்கணும், கல்வி ஏழை மக்களுக்கு பணக்காரனுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தமிழகத்துல மருத்துவமும் கல்வியும் பணக்காரனுக்கு கிடைப்பதை போன்று தரமாக ஏழைக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தானே முடியும். இன்னைக்கு ஐஐடியில எய்ம்ஸ் பாக்குறீங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் வர வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை வச்சாங்க. அதுல நிலம் மாநில அரசு தருவதற்கு லேட்டானதுனால எய்ம்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு எப்படி கட்டப்பட்டு இருக்கு நம்ம பாக்குறோம். அவ்வளவு தரமான ஒரு மருத்துவமனை மத்திய அரசு தான் தமிழகத்துல கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு பல மடங்கு உயர்ந்த ஒரு மருத்துவ சேவையை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையால தான் தர முடிகிறது. அதே போல PM ஸ்ரீ பள்ளிகள் SSA ஸ்கீம்ல இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் எங்களுக்கு SSA ஃபண்டு எங்களுக்கு 3000 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 3300 கோடி தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக கொடுத்த நிதியை இன்று வரை வாங்காமல் இருக்கிறாங்க சார். முன்னாடி இருந்த திமுகவும் வாங்கலை, இப்ப இருக்கிற தாவேகாவும் வாங்க மாட்டேங்குது. அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் இன்ஸ்ட்ரக்ஷனல் ரீதியாகவும் மேம்படுத்துவதற்காக தரப்படுகிற நிதி. நம்ம எல்லாம் பக்கத்து ஸ்டேட்டை பார்க்குறோம், அங்கே பாருங்க இங்கே பார்க்குறோம். உத்தரப்பிரதேசத்தில் 1200 பள்ளிகள், அரசு பள்ளிகள் SSAவில் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைந்து தன்னுடைய அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தியிருக்கிறார்கள். நம்முடைய பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா, அதெல்லாம் பார்த்தா எனக்குலாம் உண்மையில வயிறெல்லாம் எரியுது. 885 அரசு பள்ளிகள் நம்முடைய பக்கத்து ஸ்டேட்ல தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல். இன்றைக்கு இந்த திட்டத்தை இவர்கள் அனுமதித்திருந்தார்கள் என்று சொன்னால் தமிழகத்துல ஒரு 1000 பள்ளிகள் இன்றைக்கு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். மெட்ராஸ்ல இருக்கிற சன்ஷைன் ஸ்கூல் எப்படி இருக்கிறதோ, விஜய் அவர்கள் நடத்துற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கிறதோ, அப்படி நம்முடைய அரசு பள்ளியும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். நீங்க தயவு செஞ்சு யூடியூப்ல போய் பாருங்க, PM ஸ்ரீ பள்ளிகள் பக்கத்து மாநிலங்கள்ல எவ்வளவு தரம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அதில் ஒரு அற்ப அரசியல் செய்து இவங்க வரவிடாம தடுக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைக்கிறாரு, பணக்காரனுக்கு கிடைக்கிற அதே கல்வி ஏழைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு அந்த வீட்டு பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் பேர்டன் எவ்வளவு பெரிய பேர்டன் யோசிப்பாரு. வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் அந்த பசங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் செலவு பண்றாங்க நடுத்தர குடும்பத்தில். ஜூன் மாசம் ஆச்சுன்னா அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நாயா அலையறான் ஒரு அப்பனும் ஒரு அம்மாவும். அந்த நிலைமை எதுக்கு? ஒரு அரசு பள்ளி தரமான ஒரு கல்வியை கொடுக்குதுன்னு சொன்னா அந்த பேரண்ட்ஸ் ஏன் அவ்வளவு கஷ்டப்பட போறாங்க? ஜூன் மாசத்துல போய் கடை வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் இப்ப கடைக்கார வீட்லயும் போய் ஏனிக்க போறாங்க. அப்படி தமிழகத்துல 1000 அரசு பள்ளிகள் இந்நேரம் தரம் உயர்த்தப்படுவதை இவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார். என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம். மும்மொழி கொள்கையை ஏன் சார் எதிர்க்கணும்? அண்ணாதுரை அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்தார். ஏன் எதிர்த்தாரு? ஹிந்தியை திணித்ததனால் எதிர்த்தார். காங்கிரஸ் திணிச்சுது, நாம எதிர்த்தோம். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல என்னோட தந்தை கலந்துட்டு இருக்காரு, என்னுடைய அப்பா கலந்துட்டு இருக்காரு, நான் இருந்தா நானும் கலந்துட்டு இருந்திருக்கேன். காங்கிரஸ் திணித்த போது நாம எதிர்த்தோம், அது கரெக்ட். திணிப்பே இல்லாத போது எதிர்க்கணும். மும்மொழி கொள்கையில திணிக்கப்படுகிற ஒரே மொழி தமிழ். நீங்க ஒரு இடத்துல காட்டுங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில, தேசிய கல்விக் கொள்கையில இந்தியோ சமஸ்கிருதமோ வேற எந்த மொழியோ திணிக்கப்படுதுன்னு காட்டுங்க, நான் அரசியல் விட்டு போயிடுறேன்.
ஆனா தமிழ் திணிக்கப்படுகிறது. தமிழ் கட்டாயமாக படிக்கப்பட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்துகிறது. இது எப்படி மறைக்கிறீங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட டாக்குமெண்ட் எல்லாருக்கும் கிடைக்குது, எடுத்து பாருங்க. ஒருத்தரை நிரூபிக்க சொல்லுங்க சார் இந்த இடத்துல இந்திய கம்பல் பண்றாங்க. 3 மொழி சொல்றாங்க, ஆனா கண்டிப்பா தமிழ் படிச்சாகணும்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? மூன்றாவதாக ஒரு மொழி தமிழ் எடுத்துக்கிறோம், தமிழ் கண்டிப்பா படிச்சாகணும். இங்கிலீஷ் எடுத்துக்கிறோம். மூன்றாவதாக ஒரு மொழி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. இங்க தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள் தமிழகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க தன்னுடைய தாய்மொழியை படிச்சுட்டு போறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை ஒரு காரணமாக காட்டி நீங்க எங்களுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிற 1000 பள்ளிகளை தடுத்து வச்சிருக்கீங்க சார். மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஏழை பசங்கன்னா படிக்கூடாதா? என்ன சார் இது கொள்கை? இது காசு இருக்கிறவன் 6 சப்ஜெக்ட் படிப்பான், காசு இல்லாதவன் 5 சப்ஜெக்ட் படிப்பான். அப்படி உங்களுக்கு அப்படி இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருமொழி கொள்கை மாத்து. வாமூட்டு பிள்ளைகளா மட்டும் 3 மொழி படிக்கும். ஏழை பையன், ரிக்ஷா ஓட்டுறவன் பையன், 100 நாள் வேலை வாய்ப்புக்கு போறவன் பையன் எல்லாம் 2 மொழி தான் படிக்கணும். அவனுக்கு 6 சப்ஜெக்ட், இவனுக்கு 5 சப்ஜெக்ட். இது என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு? இன்றைக்கு மும்மொழி கொள்கையை காரணம் காட்டி தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்தாமல் PMC பள்ளிகளுக்கு எங்களுக்கு 3300 கோடி நிதி கொடுக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறார். PMC பள்ளிகளாக இருக்கட்டும், SSAவாக இருக்கட்டும், அது NEPங்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில தான் சார் வருது. அந்த ஸ்கீம்ல தான் அது வருது. ஸ்கீமே ஏத்துக்காம ஃபண்ட் மட்டும் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கு மாநிலம் முழுவதும், தேசம் முழுவதும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பொதுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடத்த முடியும்? அங்க இருக்கிறவனுக்கு ஒரு சப்ஜெக்ட், இங்க இருக்கிறவனுக்கு ஒரு சப்ஜெக்ட்னா எப்படி நடத்த முடியும்? நீட் மாதிரியான பரீட்சையில, JEE மாதிரியான பரீட்சையில அவன் பாஸ் பண்ணி போனா எப்படி அவனை குவாலிட்டியா கிரியேட் பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் சமமான கல்வி இருக்கணும்ன்றதுதானே நம்முடைய கோரிக்கை. அதை எப்படி மறுக்க முடியும்? எனவே தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பவர்கள், PMC பள்ளிகளை எதிர்ப்பவர்கள் தமிழ் விரோதிகள், தமிழ்நாட்டின் விரோதிகள், ஏழை மாணவர்களின் விரோதிகள். இந்த எங்கள் தமிழ் கல்வி என்பது எங்களுடைய உரிமை. அதை தடுப்பதற்கு எவனுக்கும் எங்க அதிகாரம் கிடையாது. தமிழ் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இங்க தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் தமிழை கம்பல்சரி படிச்சாகணும். அதுக்காக தான் இவங்க எதிர்க்கிறாங்க. நீங்க நாங்க 3 மொழி சார், இங்கிலீஷ் எடுத்துட்டோம் சார், ஹிந்தி எடுத்துட்டோம் சார், 3வது பிரெஞ்சு எடுத்துட்டோம் சார், அதெல்லாம் பண்ண முடியாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்க அமல் ஆயிடுச்சுன்னா பிரைவேட் ஸ்கூல் பையனா இருந்தாலும் அவன் தமிழ் ஒரு மொழி கண்டிப்பா படிச்சாகணும். அதுக்கு தான் நீங்க எதிர்க்கிறீங்க. ஒரு பள்ளி காட்டுங்க, ஒரு பள்ளி காட்டுங்க. கிடையவே கிடையாது. எல்லா பள்ளிகளிலும் தமிழ் இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்வியை பாராளுமன்றத்துல கேட்டாங்க. பாராளுமன்றத்துல கேட்கும் பொழுது பாராளுமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டது. இங்க ஒரு கிளாஸ்ல அங்க இருக்கிற எல்லா பேரண்ட்டும் சேர்ந்து எங்களுக்கு தமிழ் வேணாம் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க, இல்ல எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தான் வேணும் எழுதி கொடுக்குறாங்கன்னா மட்டும்தான் நீங்க சொல்ற எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஆனா தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் நீங்க சொல்ற கேந்திர வித்யாலயால கூட எந்த பள்ளிக்கூடத்திலையுமே தமிழ் கம்பல்சரி சார். நீங்க ஒரு கேந்திர வித்யாலயா காட்டுங்க, இல்ல சார் தமிழ் வாத்தியார் இல்ல, அப்படி ஒரு சூழ்நிலையே கிடையாது. எல்லா கேந்திர வித்யாலயிலையும் தமிழ் வாத்தியாருங்க இருக்காங்க. ஆனா தமிழை தாண்டி, அதாவது தமிழை ஒரு மொழியா கூட தேர்ந்தெடுக்காம CBSEல 3 மொழி இங்க படிக்கிறாங்களா இல்லையா? பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அரபு படிக்கிறாங்க. நான் காட்டுட்டுமா? அரபு கம்பல்சரி. இன்னைக்கு காலைல ட்விட்டர்ல ஒருத்தர் எனக்கு போட்டிருக்காரு, சார் 4 மொழி எங்களுடைய பையனுக்கு கம்பல் பண்றாங்க சார், அரபு கம்பல் பண்றாங்க சார். 4 மொழி படிக்கிறாங்க அந்த குழந்தை, ஆனா ஒரு மொழி கூட தமிழ் கிடையாது. ஆனா தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டா கட்டாயமாக அவங்க தமிழ் படித்தாக வேண்டும். அப்ப ஒரு திணிப்பு இருக்குன்னு சொன்னா அது இந்தி திணிப்பு கிடையாது, சமஸ்கிருத திணிப்பு கிடையாது, தமிழ் திணிப்பு. அதே நீங்க எதிர்க்கிறீங்க. இப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கிற எல்லா நலத்திட்டங்களையும் இவர்கள் எதிர்த்து கொண்டு ஒரு அற்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதாவதுங்க, அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய மாநில தலைவராக இருந்தவர். அவர் தனியாக ஒரு அமைப்பு, இன்னும் அது கட்சியாக மாறல, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னா அதுல எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கு. இல்ல பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பின்னடைவு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கும் அது பின்னடைவு. அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான ஒரு நல்ல ஒரு கட்சியிலிருந்து அவர் வெளியே சென்றது அவருக்கு ஒரு பாதிப்பு.
அவர் இங்க இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தார். ஆமா, வளர்த்தார். பாஜகவும் அவரை வளர்த்தார். புரியுதுங்களா? ஆனா இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா சார், இப்ப தமிழக அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த கட்சி வளருதா, இந்த கட்சி வளருதா, இங்க இருந்து அங்க போறாங்களா, அங்க இருந்து இங்க, இப்படியே நீங்க இந்த நம்பர் கால்குலேஷன்ல விளையாடிட்டு இருக்கீங்க. ஐடியாலஜியா தான் ஒரு கட்சியை கேள்வி எழுப்பணுமே ஒழிய நம்பர்ஸ்ல ஒரு கட்சி கேள்வி எழுப்பக்கூடாது. சார், நீங்க வந்து தேசியம் என்கிற பாதையில இருக்கீங்க. இந்த தேசியம் என்கிற பாதையில எங்கேயாவது நீங்க வழிவிருக்கீங்களா? இதுதான் நீங்க பாஜகவை பார்த்து உங்களுடைய ஆள்காட்டி வரல நீங்க எழுப்பணும்னா இதுதான் எழுப்பணும். ஒரு கட்சி ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் திமுக ஆட்சியில் இருந்தாங்க, 2வது தடவை வந்தே திருவோன்னு கொக்கரிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னே தெரியல. இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று போராடுகிற ஒற்றை கட்சியாக பாஜக தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்க களத்துல நின்று மக்களுக்காக போராடலையா, எங்களுக்கு கேள்வி எழுப்புங்க. மக்களுக்காக குரல் கொடுக்கலையா, எங்களுக்கு கேள்வி எழுப்புங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை இங்கு கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் செயல்படலையா, கேள்வி எழுப்புங்க. இதெல்லாம் அரசியல் நடக்கும் சார். எங்களை நோக்கி கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா சித்தாந்த ரீதியாக கேள்வி எழுப்பணும். அதாவதுங்க, நீங்க 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சிலிண்டர் ரேட்லாம் என்னவா இருந்ததுன்னு சொல்லி நீங்க வந்து வெப்சைட்ல போய் எடுத்து பாருங்க. 1100 ரூபா, 1150 ரூபாலாம் இருந்தது. இன்றைக்கு சிலிண்டர் விலையை இவ்வளவு 12 வருடங்களாக எல்லா பொருளும் விலை ஏறி போச்சு. 2014 டீ விலை எவ்வளோ, இப்போ எவ்வளோ டீ விலை. ஆனா இத்தனை வருஷங்களா சிலிண்டருடைய விலையை ஓரளவு கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடைய சாதனை. நீங்க சார் 4 சிலிண்டர்ல இருந்து 1 சிலிண்டர் குறைஞ்சிச்சுன்னு நம்ம இந்தியாவில் பேசிட்டு இருக்கோம். ஆனா பக்கத்துல பாகிஸ்தான்ல போய் பாத்தீங்கன்னா பெட்ரோல் கிடைக்கல. பாகிஸ்தான்ல மட்டும் இல்ல, உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்காவுக்கும் இந்த போர் சூழ்நிலை, ஹார்முஸ் நீரிணையில கப்பலால வர முடியல, அங்க நடக்கிற போர் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அங்க வந்து கிட்டத்தட்ட 3ஆம் உலக போரே வந்துருமோன்னு இந்த உலகமே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அந்த கச்சா எண்ணெயை கரெக்டா கொண்டு வந்து நம்ம எல்லாம் சிரமப்படுத்தாமல், சார் 10 ரூபா டாக்ஸ் பேர்டனை மத்திய அரசு எடுத்திருக்கு. இன்னைக்கு அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு பெட்ரோல் விலை 10 ரூபா அன்னைக்கே ஏறும். டாக்ஸை வந்து சார், அந்த பெட்ரோல் டீசல் இருக்க அந்த டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மத்திய அரசு விட்டு கொடுத்துருச்சு. ஆனா நான் கேட்கிறேன், மாநில அரசு விட்டு கொடுத்துச்சா? தமிழ்நாட்டில் மத்திய அரசு 10 ரூபா டாக்ஸி விட்டு கொடுத்துதான் இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு பயோ எத்தனால் கலக்கிற பெட்ரோல்ல இன்னும் டாக்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுச்சு. இங்க முன்னாடி இருந்த திமுகவும் சரி, இப்ப இருக்கிற தாவேகாவும் சரி, 1 ரூபா டாக்ஸ் கம்மி பண்ணாங்களா சார்? 1 ரூபாய். மத்திய அரசாங்கம் 10 ரூபா டாக்ஸ் பர்டன், எத்தனாயிரம் கோடி மத்திய அரசாங்கத்துக்கு லாஸ். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை செஞ்சார். இங்க தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசு போடுகிற அந்த டாக்ஸ்ல, நீங்க பெட்ரோல் டீசல் நம்ம போடுறோம்ல, பேஸ் பிரைஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. மாநில அரசாங்கத்தோட டாக்ஸும் மத்திய அரசாங்கத்தோட டாக்ஸும் தான் நம்ம இப்ப 100 ரூபா போடுறோம்னா அந்த 100 ரூபா வருது. பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 45 ரூபாயில இருந்து 47 ரூபா 49 ரூபா அப்படிதான் வரும். நம்ம மத்திய அரசு ஒரு 20 ரூபா டாக்ஸ் போடுதுன்னா மாநில அரசு 20 ரூபா டாக்ஸ் போடுது. அந்த 20 ரூபாயில 10 ரூபா மத்திய அரசு குறைச்சிக்கிச்சு. ஆனா மாநில அரசு 1 ரூபாய் குறைச்சுதா? 1 பைசா. சார், கண்டிப்பா வந்து கமர்ஷியல் சிலிண்டர்ல ஒரு சில பிரச்சனைகள், அதாவது தட்டுப்பாடுகள், விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிலிண்டர் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. ஹார்முஸ் இல்ல 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 இல்லைங்க, நீங்க இப்ப வீட்டு சிலிண்டரை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கல்ல, வீட்டு சிலிண்டர் ஏத்தினா எல்லாரும் பாதி. சார், நான் 2014 நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 1200 ரூபா இருந்தது சார். நான் டேட்டா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த 10-12 வருஷமா நாங்க ஒரே ரேட்ல வச்சிருக்கோம். இன்னைக்குதான் 1000 ரூபாய் ரீச் ஆயிருக்கு. ஆனா காங்கிரஸ் பீரியட்ல 1150 ரூபா இருந்தது. அதெல்லாம் மறந்துட்டோம். ஆக்சுவலா நமக்குலாம் ஞாபகம் மறதி அதிகமா இருக்கு. நீங்க 2014க்கு முன்னாடி வந்தே பாரத் ட்ரெயினை நான் உங்ககிட்ட காட்டிருந்தேன்னா எந்த ஜப்பான் ட்ரெயினான்னு கேட்டிருப்பீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்தியாவில் எப்படி ஒரு ட்ரெயின் வரும்னு சொன்னா நம்பியிருப்பீங்களா? இன்னைக்கு அந்த வந்தே பாரத்ல எத்தனை கோடி பேர் போயிருக்காங்க, டிராவல் பண்ணியிருக்காங்க? நான் எல்லா டேட்டாவும் என்னுடைய இதுல போட்டிருக்கேன், சமூக வலைதளத்துல போட்டிருக்கேன். இந்த 12 வருஷ சாதனைகள்ல எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு
எல்லா நாடுகளிலும், உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள், அது அமெரிக்காவா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய எல்லா எந்த நாடு நீங்க சொன்னீங்கனாலும் 50 மடங்குல இருந்து 100 மடங்கு வெளியேறு. பெட்ரோல், டீசல், கேஸ் 50 மடங்குல இருந்து 100 மடங்கு, அதாவது 50% 100% மேல. சில நாடுகள்ல 200%. 100 ரூபாய் இருந்ததுன்னா 150 ரூபா, 200 ரூபாய், 100 ரூபாய் இருந்தது 250 ரூபாய் இருக்கு. ஆனா இங்க இல்லையே, இல்ல இல்ல, இங்க வந்து நாம நீங்களும் நானும் யூஸ் பண்ற அந்த சிலிண்டர் இருக்குல்ல, அதுல எந்த விதமான அதுல கண்டிப்பா சார் எது எது ப்ரையாரிட்டி? இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் அண்ணா, நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு சிலிண்டர் வேணும்னு கேட்பீங்களா, ஹோட்டலுக்கு சிலிண்டர் வேணும்னு கேட்பீங்களா? உங்க வீட்டுக்கு தான் முதல்ல கேட்பீங்க. சும்மா இந்த கதையெல்லாம் உங்க வீட்டுக்கு தான் முதல்ல கேட்பீங்க. வாதத்துக்கு பேசாதீங்க. நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க, உங்க குழந்தைங்க, உங்க வீடு, உங்களுக்கு முதல்ல சிலிண்டர் வேணும்னு கேட்பீங்க, அப்புறம் தான் ஹோட்டலுக்கு கேட்பீங்க. மனசை தொட்டு பேசணும், நியாயமா பேசணும். இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன தெரியுமா நினைக்கிறாரு? ஒரு அப்பாவா நம்ம வீட்டுக்கெல்லாம் சிலிண்டர் கிடைக்கும்னு நினைக்கிறார். ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து அவர் யோசிக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? இதை வச்சு அரசியல் பண்ணலாம். ஆமா ஆமா, அப்படிதான் பண்றீங்க நீங்க. கருணாநிதி பீரியட்ல சார் சரிங்க, ஒரு சிலிண்டர் வச்சு எத்தனை சாப்பாடு பண்ண முடியும்? ஃபுல் மீல்ஸ் அப்போ ஒரு ஹோட்டல்ல எத்தனை சாப்பாடு வருது? ஒரு நாளைக்கு 200 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றாங்கன்னு வைங்க. ஒரு சிலிண்டர் வச்சு 400ல இருந்து 500 பேருக்கு சமைக்கலாம். அதுல ஒரு சிலிண்டர்ல 1000 ரூபாய் ஏறி போச்சு. ஒரு 500 பேருக்கு சமைக்கிற ஒரு இதுல 1000 ரூபாய் ஏறி போச்சு. 1000ல இருந்து 500 டிவைட் பண்ண எவ்வளவு வருது? என்ன ஒரு மடங்கு? 500 பேர், அந்த 1000 ரூபாய் எவ்வளவு ஏற போகுது? 2 ரூபாய் ஏறுமா, 3 ரூபாய் ஏறுமா? 2 ரூபாய் ஏற போகுது சாப்பாடு விலை. எல்லா ஹோட்டலையும் எவ்வளவு ஏற்றி வச்சிருக்காங்க தெரியுங்களா? சிலிண்டர் விலைக்கால காரணம் கட்டி. மனசை திட்டலாம் பேசாதீங்க சார். நீங்க என்ன சொல்றேன்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் முதலமைச்சரா இருந்தார் எடியூரப்பா. அந்த ஒரு நாள் முதலமைச்சரா இருக்கும்போது கையெழுத்து போட்டு வந்ததுதான் காவிரி நதிநீர் ஆணையம். அவர் அந்த ஒரு நாள் முதலமைச்சரா இல்ல பாஜக காரன்னா இன்றைக்கு நமக்கு காவிரி நதிநீர் ஆணையம் கிடைத்திருக்காரு. அங்க பிஜேபி கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நதிநீர் ஆணையத்துடைய தீர்ப்பின்படி ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நம்ம கிடைச்சு, ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம கிடைச்சிட்டு இருந்தது. இவர் ஸ்டாலின் வந்தப்ப கூடையோட கவுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஸ்டாலின் சிஎம் இருந்ததே நிறைய பேர் மறந்துட்டாங்க. கூடையோட கவுத்தாரு. எப்ப கொடுத்தாரு? பிஜேபி கவர்மெண்ட் அங்க இருந்த வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்தது, போய் பூ போட்டார். காங்கிரஸ் வந்துச்சோ, மொத்தமா கிடைக்கல. இன்னைக்கு தாவேகாவுடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது. அவங்களே கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க தமிழகத்துல நம்ம அமைச்சர் ஆகும்னு சொல்லி. விஜய் கிட்ட தானே குடிமி இருக்கு, காங்கிரஸோட குடிமி. லைட்டா முறுக்கு சொல்லுங்க. ராகுலை கூட்டு செல்ஃபி எடுத்தாருல்ல சார், ராகுலுக்கு போன் பண்ணி, ஏங்க மேகதாது பிரச்சனைய நீங்க இந்த மாதிரி நீதிக்கு விரோதமா, தர்மத்துக்கு விரோதமா, எங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமா பண்றீங்க, நீங்க ஒழுங்கா இதுல வந்து நல்ல முடிவு எடுக்கணும், இல்லைன்னா உங்க 2 அமைச்சரையும் நான் அமைச்சரை விட்டு வெளில துரத்துவேன் சொல்லுங்க. ஏன் சார் காதை சுத்தி மூக்க தொடுறீங்க? குடிமை உங்க கையில தான் இருக்க, போட்டு லைட்டா முறுக்குங்க. விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க இந்த கேள்விய. விலகிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். வரும்போது தான் பார்த்தேன். சேர்ந்துட்டாங்க. இல்ல உண்மைதான். கனிமொழி அவர்களுடைய இந்த வாதத்தில் நான் உடன்பெறுகிறேன். ஏன்னு சொன்னா திமுகவில் கொஞ்சம் அமைதியா முடிச்சு. திமுகவில் என்னென்ன அட்டகாசங்கள், என்னென்ன அட்டூழியங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடந்ததோ எல்லாமே அப்படியே கன்னியூ ஆயிடுது. திமுகவில் என்னென்னலாம் நடந்துச்சு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருள் பரவல், எல்லாமே அப்படியே நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு
ஒரு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க விவசாயிகளுக்கு எதிராக. விவசாயிகளுக்கு மண்வள அட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்குறாரு, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாரு. விவசாயிகளுக்கு எஃபிஓ மூலமாக விவசாயிகள் கார்பரேட்டா மாறினா அவங்களுக்கு லோன் கொடுக்குறாரு. இவ்வளவு விஷயம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்றாரு. இவங்க இவங்க ஒரே ஒரு விஷயம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலை வாய்ப்பு பாயிண்ட் நானே மறந்து எடுத்து கொடுக்குறாரு நண்பர். 125 நாள் வேலையாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு விஷயங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறார். விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு, அதை நிறைவேறிச்சா? 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி. என்ன கொடுமை பாருங்க சார். நான் 50,000 கடன் வாங்கிட்டேன், அண்ணன் வந்து 1,00,000 ரூபா கடன் வாங்கிட்டாரு, எனக்கு 50,000 முழுசும் தள்ளுபடி ஆயிடுமா? இவருக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? சார் இவர் 1,00,000 வாங்கியிருக்காரு, அதுல 50,000 தள்ளுபடி ஆகும் நீங்க நினைப்பீங்க. அதான் இங்க ட்விஸ்ட் கதையில. இவருக்கு 10,000, 2 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல இருந்தா 5,000. அதான் இவர் 1,00,000 ரூபா வாங்கியிருக்காரா, இவருக்கு எவ்வளவு ஆகும்? வெறும் 10,000. அவர் 2 லட்சம் வாங்கியிருக்காரு, அவருக்கு ஒரு 50,000 தள்ளுபடி பண்ணலாம்ல, அவருக்கு வெறும் 5,000. என்ன ஒரு நியாயங்க இது? சரி பண்றதுதான் பண்றீங்க, அட்லீஸ்ட் நீங்க எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்னீங்க, அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஒரு 50,000 தள்ளுபடி பண்ணா கூட நியாயம் இருக்கும். யாராவது வெறும் 50,000 கடன் வாங்குவாங்களா? தமிழகத்துல கடன் வாங்கின முக்காவாசி விவசாயிகள் 50,000க்கு மேல வாங்கியிருக்காங்க சார். அப்ப இதுக்கு நீ தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. கத்தி படத்துல விஜய் கத்தி கத்தி பேசுவார், பாத்திரீங்களா? அப்படியே விவசாயிகளுக்கு அப்படியே நம்ம பார்த்தனா நீங்க அந்த முடிக்கிட்டலாம் ஏஞ்சி நிற்கும் சார். அப்படியே விவசாயம் ஓ என்னங்க சினிமாவில் ஒரு பேச்சு பேசுறீங்க, அதை நம்பி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டா இந்த மாதிரி விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க. விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க. போதைப் பொருள் பரவல என் மேல ஏன் குறை சொல்றீங்க? திமுக 5 வருஷம் ஆட்சியில் இருந்தது, என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை செய்தா இங்க போதைப் பொருள் பரவல் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். நீங்க டிஜிபியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுங்க, எந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய சர்க்கிள்ல போதைப் பொருள் மாட்டுதோ, கஞ்சா மாட்டுதோ, கள்ளச்சாராயம் மாட்டுதோ, மெத்தோபுட்டமைன் மாட்டுதோ, அடுத்த நிமிடம் அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார். ஒரே ஒரு அறிக்கை, ஒரே ஒரு மீட்டிங் நடக்கும். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பரவலே இருக்காது. ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்துல இப்படி நடந்தது. கள்ளச்சாராயத்துல யாருக்கோ கண்டு போனப்போ எந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட சர்க்கிள்ல வந்து கள்ளச்சாராயம் மாட்டுதோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. போலீஸுக்கு தெரியாதா எங்க விற்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்கன்னு? போலீஸுக்கு எங்க மெத்தோபுட்டமைன் விற்கிறாங்கன்னு தெரியாதா? இன்றைக்கு ஒரு 4 நாளைக்கு முடிச்ச மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு, ஏங்க கல் இறக்குறவன நீங்க சுடுறீங்க, காவல்துறை கல் இருக்கிறவங்கள சொல்றீங்க, அப்படி கல்ல அப்படி கொடூரமா கட்டுப்படுத்தணும் உங்களுக்கு என்ன நோக்கம்? அப்ப டாஸ்மார்க் வருமானத்திற்காக தான் காவல்துறை எங்கதா? நான் கேட்கல, மதுரை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஒரு மரத்துல ஒரு இடத்துல கல் இறக்குறத போய் கண்டுபிடிச்சு காவல்துறையால சுட முடியும், கஞ்சா வைக்கிறவனை கட்டுப்படுத்த முடியாதா? ஒரு நாள் 1 மணி நேரம் போதும் சார். தமிழகத்தில் இருக்கிற போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு அது 5 வருஷமா திமுக பரவ விட்டுருக்கலாம், 50 வருஷமா பரவ விட்டுருக்கலாம், ஆனா கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நாள் போதும். இவங்களுக்கு என்ன இல்லை, ஏதோ மக்களை ஏமாத்தி ஏதோ மக்களும் ஜாலியா ஓட்டு போட்டாங்க, பிக் பாஸ்ல ஓவியாவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி போட்டாங்க, சீரியஸ்னஸே இல்லாம போட்டாங்க. நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு எங்க அப்பாட்ட அவ்வளோ கெஞ்சி கூத்தாடி வாங்கணும். இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல் பசங்க சொன்னாங்கன்னு ஓட்டே போட்டு வராங்க. நீங்களாம் ஓட்டு போட சொல்லிருந்தா உங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? ஒரு அப்பு விட்டுருப்பாரு. அதனால மக்கள் சீரியஸ்னஸ் இல்லாம போட்டாங்க. ஆனா நீங்க சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பை நீங்க மதிக்கணும். முக்கியமா 2 பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, போதைப் பொருள் பரவல். இது 2த்தையும் விஜய் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு, உண்மையிலே இரும்பு கரம், ஸ்டாலின் மாதிரி துருப்புடிச்ச இரும்பு கரம் இல்ல, ஒடுக்கணும். சார் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஏஐல பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் சார். நானே தமிழ் ஏஐன்னு ஒரு ஏஐ பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும். தமிழுக்காக ஒரு எல்எல்எம் பண்ணிட்டு இருக்கேன். ஏஐல இது பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்குறேன், இந்த சிங்கப்பெண்ன்ற திட்டம் இருக்கு இல்லையா, அது ஒழுங்காக செயல்படணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கோவையில் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்குலாம் தெரியும். இந்த காவல்துறை உயர் அதிகாரி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க கொடுத்த அந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ், சிரிச்சுட்டு அவங்க உட்கார்ந்துருந்த விதம் ரொம்ப அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இங்க அந்த பெண்ணை இழந்த அந்த குடும்பத்தினருக்கு பார்க்குற நமக்கே பதறுது.
அந்த குழந்தைய, அந்த 10 வயசு குழந்தை இழந்த ஒரு பெற்றோருக்கு அந்த விசாரணையை அணுகுகிற ஒரு காவல் அதிகாரி அடக்க முடியாம அந்த 3 பேர் சிரிக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? குறைந்தபட்சம் அந்த காவல் அதிகாரிகளிடம் ஒரு சார்ஜ் மெமோ போட்டாரா விஜய்? சஸ்பெண்ட் பண்ணல, டிரான்ஸ்ஃபர் பண்ணல, குறைந்தபட்சம் ஒரு விளக்கம். இவ்வளவு ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு. ஒரு 10 வயது பிஞ்சு குழந்தை அங்க வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகமே பத்தி எரிகிற ஒரு விஷயம். குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேணாமா சார்? என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஏஐல ஒரு கார்டு போட்டு அந்த 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் ஒரு ஃபேக் நியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்றதுதான் தப்பு. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் பண்றதுல கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். நானே ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆகையால இந்த சிங்கப்பெண் திட்டம் வெறுமனே விளம்பரமாக இல்லாமல், ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சீரியஸா நான் சொல்றேன், பெண்களுக்கு எதிரான வன்முறை உண்மையிலே கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு தனித்துவமான சீருடையில பெண்கள் வேலைக்கு வைக்கிறதுனால அது நடக்குமான சந்தேகம்தான். போதைப் பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் தமிழக பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். காக்கி சட்டை யூனிஃபார்ம் சார், அதை வந்து என்ன கலரு, வயலட் கலர்ல ஒரு சட்டையை மட்டும் மாத்திட்டாங்க. அதே பெண் போலீஸ்ல சட்டையை மட்டும் மாத்திட்டாங்கன்னா அது ரீல்ஸ் போறதுக்கு வேணா உபயோகமா இருக்கும். மெத்தோபொட்டமைன் கட்டுப்படுத்தப்படணும், கஞ்சா கட்டுப்படுத்தப்படணும், டாஸ்மார்க் கண்ட இடத்துல இருக்கிறத மூடப்படணும், டாஸ்மார்க்குடைய நேரம் குறைக்கப்படணும், போதைப் பொருள் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இதுதான் உண்மையான சொல்யூஷன். அதுக்காக சொல்றேன். ஆனா நீங்க கேளுங்க. ஒரு நிமிஷம் அவருக்கு முடிச்சு. தமிழக வெற்றி கழகம் இந்த 30 நாள் ஆட்சியில ஒரு விஷயத்தை கூட பாராட்டும்படியாக செய்யவில்லை. நானும் உண்மையிலேயே வந்து ஒரு புதிதாக ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது, அவங்களை எதிலையாவது ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டணும்னு நான் தேடி பார்த்தேன் சார். உண்மையா சொல்றேன், இதே ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டணும். ஏன்னா வந்தவொடனே நம்ம வந்து குறைகள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிந்து அவர்களை பாராட்டுகிற விதத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நம்முடைய தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், கக்கன் அவர்கள். அவர்களுக்கு பிறகு கல்வி அமைச்சராக ஒரு பட்டியல் சமூக பெருமகனை இவர்கள் கல்வி அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து அந்த திருச்செந்தூர் ஊழல் உங்களுக்கு தெரியும், அறநிலையத்துறை அமைச்சர். நான் கூட ஒரு கோரிக்கை விட்டுருந்தேன், இதே மாவட்டத்தில் தான். நம்ம பிரஸ் மீட்ல சொல்றதோ 2 நாள்ல அவர் போய் பார்த்தார். அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 2 விஷயத்தை தவிர உருப்படியாக எந்த விஷயத்தையுமே செய்யல சார். அதுல கூட சார் டாஸ்மார்க் ஏங்க ஒவ்வொரு சிஎம் வரும்போது பண்ணுவாங்க அதை. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பண்றத இவங்க புதுசா பண்ற மாதிரி. நாங்க மெட்ராஸ்ல ஹைகோர்ட்டுக்கு டெய்லி போறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதும் அப்படிதான் போவோம். டிராபிக் 2 பக்கமும் ரோட்டை பொழந்துட்டு இந்த பக்கம் வண்டி போவோம், அந்த பக்கம் வண்டி போவோம், நடுவில் தான் ஸ்டாலின் அவர்களும் போவார். இவங்க அதை பண்ணிட்டு புதுசா பண்ண மாதிரி. இந்த சேருக்கு பின்னாடி துண்டு இருந்ததா சார்? ஆனா நீங்க பண்ற அநியாயம் இதெல்லாம் நியூஸ் ஆகுறீங்க, அநியாயம் பண்றீங்க. துண்டை எடுத்துட்டாரு, ஏஞ்சிட்டாரு, சட்டை போட்டாரு. நேத்து பாத்தீங்கன்னா ஷூல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இருந்தது, இப்ப அது இருக்கு. இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா சார்? நீங்களும் கொஞ்சம் மனசாட்சியோடு. நேத்து பாக்குறேன் குஷன் சீட்டு மாத்திட்டாரு. ஏங்க இந்த குஷன் சீட்ல விஜய் உட்கார்ந்ததுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்கேயாவது ஒரு வீட்டுல ரசம் கொதிக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேங்க. ஆகையால நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர், உண்மையிலேயே உலகம் முழுசும் ஒரு தட்டுப்பாட்டுல இருக்கு. அங்க நடக்கிற போர் உங்களுக்கு தெரியாம இல்ல. ஹார்மூஸ் ஜலசந்தியில கப்பல்கள் வர முடியாம அங்க தடுக்கப்பட்டிருக்கிற மற்ற நாடு கப்பல்லாம் போச்சுன்னா சுடுறான். அங்க வந்து ஹார்மூஸ் ஜலசந்தியில இந்தியாவுடைய கப்பல் மட்டும்தான் வரவே முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரபு அது நம்ம கப்பல் இல்லை. கொடி ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அது நம்ம கப்பல் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப அரபுல போயிட்டு ரிசர்வ் ஒரு மிகப்பெரிய அளவுல பெட்ரோல் டீசலை கச்சா எண்ணெயை ரிசர்வ் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டு வந்திருக்காரு. இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட
இவ்வளவு தூரம் நமக்கு பெட்ரோல் டீசல் தடை இல்லாமல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வீட்டுக்கு தேவையான சிலிண்டர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னா, உண்மையிலேயே நாம எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லிதான் சார் ஆகணும். ஏன்னா உலகம் முழுசா அப்படிதான் சார் இருக்கு. நீங்க தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர்ல, மலேசியாவில், மொரிஷியஸ்ல, அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு போன் அடிச்சு, இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியில பிரச்சனைக்கு முன்னாடி, இந்த போருக்கு முன்னாடி எவ்வளவு பெட்ரோல் விலை இருந்தது, இப்ப எவ்வளவு பெட்ரோல் விலை ஏறு இருக்குன்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு இங்க என்ன மாதிரி நம்ம சொகுசா சந்தோஷமா இருக்குன்றது தெரியும். ஏன்னா உலகத்தினுடைய பிரச்சனை இது இந்தியாவினுடைய பிரச்சனை இல்லை, உலகத்தினுடைய பிரச்சனை. அதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மள எல்லாரையும் பொது போக்குவரத்துல போங்க, கார்ல போகாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நமக்கு தேவையான ரிசர்வ் நம்மகிட்ட இருக்கு. ஆனா இந்த போர் சூழல் எவ்வளவு நாள் நீடிக்கும் நமக்கு தெரியல. அதற்காகத்தான் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. நாம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க விஜய் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுசும் திமுகவுடைய ஆட்சி காலத்துல மிக மோசமான ஒரு கொடூரமான செயல்கள் அரங்கேறியது. நாகரிகம் இருக்கிற எந்த மனிதனும், நாகரிகம் இருக்கிற எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, நகராட்சி குப்பைகளை, உள்ளாட்சி குப்பைகளை ஆத்துல, குளத்துல, நதியில கொண்டு போய் கொட்டுற இந்த மோசமான ஒரு பழக்கத்தை திமுக ஆரம்பிச்சு பன்ருட்டில கெடிலம் காப்போம்னு ஒரு போராட்டத்தை நான் முன்னெடுத்தேன். 5 வருஷமா பன்ருட்டி நகராட்சியுடைய குப்பையை கெடிலம் நதியில கொட்டி வச்சிருந்தாங்க. நான் கெடிலம் காப்போம்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சு, கெடிலம் நதியில் நீங்கள் கொட்டியிருக்கிற குப்பைகளை ஜேசிபி வச்சு அள்ளி பன்ருட்டி நகராட்சியில நான் கொட்ட போறேன்னு அறிவிச்சேன். அவங்க சமாதான பேச்சுவார்த்தை நகராட்சி ஆணையர் எனக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 8 கோரிக்கையை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதுல ஒரு கோரிக்கை என்ன தெரியுங்களா? 13.86 கோடி ரூபாய் செலவுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்வச் பாரத் திட்டத்துல குப்பைகளை ப்ராசஸ் செய்கிற ஒரு அமைப்பை நாங்கள் அமைத்து தருகிறோம். அப்போ எங்க ஊர்ல இத்தனை டன் குப்பை இருக்கு, இதை ப்ராசஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டா பாரத பிரதமர் கொடுக்குறாரு. எத்தனை கோடினாலும் கொடுக்குறாரு. அதை வாங்கி பண்றதுல என்ன சார் பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. அதை வாங்கி அந்த குப்பையை ப்ராசஸ் பண்ணி அதுல விவசாயிகளுக்கு தேவையான உரம் எல்லா ஊர்லயும் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. விவசாயிகளுக்கு 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க உரம், குப்பையில இருந்து உரம் தயாரிச்சு. குப்பைங்கிறது நம்ம குப்பையா பாக்குறோம், அது ஒரு வெல்த். அதுல இருந்து பயோகேஸ் தயாரிக்க முடியும். நீங்க சொல்றீங்களே சார் எரிதகன மேடையில இது இல்லைன்னு, சிஎன்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஊர் குப்பையில இருந்து கொடுக்க முடியும் பிரதர். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி காசும் கொடுக்குறாரு, செய்ய மாட்டாங்க. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக இந்த நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டி நீர்நிலைகளை பாழ்படுத்துகிற இந்த மோசமான சூழ்நிலையை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஒரு காட்டு மிராண்டி சமூகம் கூட செய்யாதுங்க. நதியில கொண்டு போய் குப்பையை கொட்டுறது, ஆத்துல குளத்துல கொண்டு போய் குப்பையை கொட்டுறது நம்ம தமிழ் சமூகத்திற்கே அவமானம். உலகத்தினுடைய நீர் மேலாண்மையில மதுராந்தகம் ஏரி பாருங்க, மனுஷனால வெட்ட ஏரி நம்ப முடியுமா? உலகத்தினுடைய முதல் அணையை கட்டினவர் நம்ம. கல்லணையை போய் பாருங்க, இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்துல குப்பையை கொண்டு போய் நதியில கொட்டி, குளத்துல கொட்டி, ஏரியில கொட்டி அந்த நதி நீர்நிலையை நாசப்படுத்துறோம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு செயல். இதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் திட்டத்துல நிதி வாங்கி நீர்நிலைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அதே போன்று இப்போ உங்களுக்கு தெரியும், புஷி ஆனந்த் அவர்கள் ஏரி குளத்துல மண் எவனா அப்படியே அழுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஜேசிபி வச்சு 15 அடி 20 அடி நான் போய் கோபிக்கணையில கள்ளக்குறிச்சியில ஸ்பாட்ல அந்த குழிக்குள்ள இறங்கி நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன். அங்க குழிக்குள்ள இறங்கி போராடி இருக்கோம். நீங்க அந்த களிமண் தட்டுற வரைக்கும் தான் நீங்க மண் எடுக்கணும். அதுக்கு கீழே பாறை போச்சுன்னா தண்ணி நிக்காது. அங்க தண்ணி நின்னாதான் விவசாயிகளுக்கு நிலத்தடி நீராக கிடைக்கும். இவங்க கனிம வள கொள்ளையை நிகழ்த்துவதற்காக இந்த கொடூரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறுத்த வேண்டும். நீங்க பண்ற தப்பை நிறுத்துங்க, போதும். மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்க மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம். நீங்க பண்ற தப்புகளை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு பாக்குறேங்க. என்னையும் உங்க சர்க்கிள்குள்ள ஈத்து விடுறீங்க பார்த்தீங்களா? இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்தி தண்ணி கூட குடிக்கல,
மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன் பிரதர். ஐயோ என்ன விட்டுருங்க பிரதர். விஜய் வந்து பேண்ட் போட்டாரு, கருப்பு கலர்ல கோட்டு போட்டாரு, இது அவர் தலை ஹேர் ஸ்டைல் எப்படி? ஐயா சாமி விட்டுருங்கன்ற. இதனால உங்க வீட்டுல ரசம் கொதிக்க போதா? இவர் வீட்டுல சோறு வேக போதா? எங்க வீட்டுல சாம்பார் இப்படி கொதிச்சாங்க தமிழ்நாடே கொதிச்சு போயிடுது. ஏங்க அதாவது நீங்க ஆனா உண்மையிலே சூப்பரான ஆளுங்க. நீங்க அவரு கேட்டது அது கிடையாது, நீங்க நேக்கா அதை என்ன பண்ணிட்டீங்க, அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி மாதிரி. இது நல்ல ஓகே. ஒரு பத்திரிகையாளர்களுக்குள்ள இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையிலே அப்ரிஷியேட்டபிள் தான். அதுல வந்து எங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே கன்னட குரல் எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நிறைய பள்ளிகள்ல இஸ்லாமிய பெண் குழந்தைகள் பர்தாவே போட்டு வராங்க. அங்க வந்து கர்நாடகாவில் யூனிஃபார்முக்காக பர்தா வேணான்னு சொன்னப்ப எல்லாரும் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. யூனிஃபார்ம் சார், அது யூனிஃபார்ம்னா யூனிஃபார்மா தானே இருக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ தமிழகத்துல மத அடையாளங்கள் கூடாது என்று சொன்னால் நீங்க இந்துக்களுக்கு மட்டும்தானா, இல்ல சிலுவை அணிந்து வருகிற ஒரு கிறிஸ்தவ சகோதரனுக்கு அது பொருந்துகிறதா? இல்ல ஒருவேளை இந்து குழந்தைகளுக்கு மட்டும் என்று சொன்னால் அது தவறு, ஒருவேளை எல்லா குழந்தைகளுக்கும் சொன்னாலும் தவறு. எல்லா குழந்தைகளும் சொன்னாலும் தவறு. ஒரு விபூதி வச்சுட்டு வரக்கூடாது, ஒரு குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? இந்த சென்டிமெண்ட் அடிபட்டுறாதா? நீங்க வந்து ஒரு பையன் சிலுவை போட்டு வரான், இல்ல அந்த இஸ்லாமிய சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையா வந்து இது போட்டு வருவாங்க, தொப்பி மோஸ்ட்லி குழந்தைங்க போடுறது இல்லை. ஆனா நீ சொல்ற மாதிரி போடுறாங்க. இது பர்தாலாம் பெண் குழந்தைகள் அலோவ் பண்றாங்க, அந்த இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கனாலும் தப்பு. இந்துக்களுக்கு மட்டும் நீங்க அதை அமல்படுத்தினீங்கனாலும் தப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க அமல்படுத்தினாலும் தப்பு. ஏன்னா நீங்க சிஎம் ஆகும்போது நான் இந்துக்களுக்கான, கிறிஸ்தவர்களுக்கான, இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா இருப்பேன்னு சொன்னீங்க. இந்த கடைசி தொன்று இந்த கிண்டல்லாம் நீங்க என்கிட்ட வேணாம். ஏங்க நீங்க நிறையலாம் நான் என்ன சொல்றேங்க, சரிங்க. இப்ப எல்லாரும் இப்ப இங்க இருந்து ஒரு 10 பேர் போயிட்டாங்க. அந்த 10 பேர் இங்க இருந்த வரைக்கும் பாஜக தான் அதை அடுத்து ஆட்சி பிடிக்க போகுது நீங்க சொன்னீங்களா? எங்க இவர் சொன்னாரா? சத்தியமா சொல்றீங்க மாட்டார். இது எங்க மேல இருக்கிற வன்மம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து போனவங்க எல்லாருமே திரும்ப வருவாங்க, எழுதி வச்சுக்கோங்க, உங்க டைரியில எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருந்து கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். ஆனா கண்டிப்பா திரும்ப வருவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா திரும்ப வருவாங்க. அவரு கூட வரணும் தான் நான் நினைக்கிறேன். நான் எல்லாரும் வருவாங்க. ஏன்னு கேளுங்க, பாரத் மாதா கி ஜெய்னு உணர்வு பூர்வமாக கோஷம் போட்ட ஒருவரால பாஜகவை தாண்டி வேற ஒரு கட்சியில் இருக்க முடியாது. நீங்க வந்து இது ஒரு அரசியல் கட்சி, இது ஆட்சியை பிடிப்பதற்காக அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்க. இது ஒரு சித்தாந்த கூட்டம், இது ஒரு கொள்கை கூட்டம். நாங்க ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாதப்போ இங்க உயிர் ரத்தம் சிந்திருக்கும். கிளையில வேலை செஞ்சவங்கல இருந்து மாநில பொதுச் செயலராக இருந்த ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் வர உயிரை கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு வருமா தெரியாது, உயிரை கொடுப்பாங்களா சார்? எந்த கட்சி சார்? ஒரு கட்சி காட்டுங்க சார் தமிழ்நாட்டில். இவன் பயணிக்கிற இந்த சித்தாந்தத்திற்காக இவன் கொல்லப்படுவான் என்று தெரிந்தும் தன்னுடைய வேலை செய்த சகோதரன் அங்க கொல்லப்பட்டும் அந்த ரத்தத்தை கண்ணால பார்த்தும் அடுத்த நாள் அந்த கட்சி பணிக்காக வந்த ஒரு கட்சிக்காரனை காட்டுங்க, பிஜேபி காரனை தவிர. இன்றைக்கு ஒரு மாநில தலைவராக இருந்த ஒருவர், அவர் போகும்போது ஒரு 5 பேர் பின்னாடி போவாங்க தான். ஆனா நான் சொல்றேன், பாரத் மாதா கி ஜெய் என்கிற ஒரு கோஷம் அவருடைய காதுகளில் எங்க எப்பயாவது விழுந்தா கூட திரும்பி வந்துருவாங்க. இருக்க முடியாது சார் அந்த கோஷம் போடாம எங்களால. இது ஏதோ அரசியல் கட்சி, மற்ற அரசியல் கட்சி மாதிரி கிடையாது சார். எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், இதுக்காக நாங்க இருக்கோம். எதுக்காக இருந்தோம்? எங்களுக்கு என்ன, இங்க இருக்கிற யாருக்கு என்ன இங்க கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? கொள்கைக்காக இருக்கிறோம், இந்த தேசத்திற்காக இருக்கிறோம், எங்களுடைய பாரத மாதாவிற்காக இருக்கிறோம். எதற்கு வந்து வஉசி கப்பல் இழுத்தாரு? அவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய அட்வொகேட், வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பலை விட்டவர், ஜெயிலுக்கு போய் செக்கு இழுத்தார். எதுக்காக இழுத்தாரு? இந்த தேசத்துக்காக இழுத்தார். அந்த வஉசி அவர்களுடைய மனநிலை என்னவோ அதே மனநிலை தான் பாஜக காரன் மனநிலை.
இங்க வாய்ப்பு இருக்கு அங்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிற ஒரு தன்மை பிஜேபி காரனுக்கு கிடையாது சார். ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் யார் யார் பேசுற? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒருத்தரை நீங்க பார்க்கணும்னா சாட்சாத் வன்னியரசு தான். இஸ்லாமியர்களுக்கு மிக மோசமான ஒரு எதிரி அப்படின்னா இன்றைக்கு சமூக நலத்துறை அமைச்சராக அமைந்திருக்கிற வன்னியரசு அவர்கள் மட்டும்தான். ஏன்னு சொல்றேன் கேளுங்க, தெளிவா சொல்றேன் கேளுங்க. இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு சார். அவர் இஸ்லாமிய சிறை கைதின்னு யாரை சொல்றாரு தெரியுங்களா? குண்டு வச்சுட்டு தீவிரவாத வழக்கில் உள்ள போனவங்க மட்டும்தான் இஸ்லாமிய சிறை கைதி. ஒரு சொத்து தகராறு, அண்ணன் தம்பி பங்காளிக்குள்ள நில தகராறு, வெட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கொலை நடந்துருது, ஆயுள் தண்டனை கைதியா இருக்காருன்னு வைங்களேன், அவங்களாம் இஸ்லாமிய சிறை கைதி கிடையாதான். தீவிரவாத வழக்குல, குண்டு வைத்த வழக்குல குண்டு வைத்து நூற்றுக்கணக்கான பேரை கொன்னவங்க மட்டும்தான் இஸ்லாமிய சிறை கைதிகள் அடையாளப்படுத்துறாரு சார். அப்போ இஸ்லாமிய பெருமக்கள் அத்துணை பேரையும், இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதியாக பொதுமைப்படுத்துவது யார்? யோசிச்சு பாருங்க. அப்போ குண்டு வச்சுட்டு உள்ள போனவன் தான் இஸ்லாமியன், தன்னுடைய பர்சனல் பிரச்சனைக்கு உள்ள போனவன் இஸ்லாமியன் கிடையாது. என்ன நியாயம் சார் இது? அப்ப பொது புத்திக்கு இவர் என்ன உணர்த்த வராரு? இஸ்லாமியர்கள் அத்தனை பேருமே தீவிரவாதிகள். இதை விட மோசமாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒருத்தரால அற்ப அரசியல் செய்ய முடியுமா? நீங்க சொல்லுங்க. இப்போ வன்னியரசு தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, நாங்க கிடையாது.